அமித்ஷா என்ன சொன்னாலும் உங்க கூட்டணி கட்சி சொல்றாங்க இன்னும் நீங்க பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு. அது கண்ணுக்கு தெரியுதுல. நீங்க பெண்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன ஒரு 100 ரூபாய் மானியம் கேஸுக்கு கொடுக்கலையே. அவரே கேட்கிறாரு, உங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் அப்பப்ப கணக்கு எடுக்கிறாங்களா, மாதம் மாதம் கணக்கு எடுக்கிறாங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, அப்ப வாக்குறுதியா கொடுத்தீங்க. அப்போ அவர் சிபிஎம் சகோதரர் கேட்கறதுல தவறு இல்லை. ஆக அப்போ நீங்க கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் இப்பொழுது வாக்கு கேட்க வந்தால் அவர்களை மக்கள் கேள்வி கேட்பார்கள். மக்கள் அவர்களை கேள்வி கேட்பதற்கு முன்னால் கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால இன்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக வாக்குறுதிகளை நிறைவேற்றல. அதனால கூட்டணிகளில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை மாநில முன்னாள் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்து அதிமுகவிடமிருந்து எதிர்கருத்தும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு பலமான கூட்டணி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல, இது பலமான கூட்டணி தான். பலமான கூட்டணியே தான். அதனாலதான் பலமான கூட்டணியா இருக்கிறதுனாலதான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்னைக்கெல்லாம் நம்ம கூட்டணி ஏற்பட்டதோ அன்னையில இருந்தே இத விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுகிறது என்று தான் அர்த்தம். ஆனா ஒவ்வொரு தலைவருக்கும் அதை வெளிப்படுத்துவதற்காக வேறு வேறு முறைகள் இருக்கும். மரியாதைக்குரிய அமித்ஷா என்ன சொன்னாரோ அதன் கட்சியின் நிலைப்பாடு. அமித்ஷா என்ன சொன்னார்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வரும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு மாதிரி அது உருவெடுக்கும். இப்ப பீகார்ல வேறு மாதிரி உருவெடுக்கும். அங்க உள்ள மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தமிழகம் என்று வரும்பொழுது தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு புதிதல்ல. ஆக தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சி புதிதாக உள்ள ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக கட்சி. அதனால அதனோடு சேர்ந்து நாங்க தேர்தலை சந்திப்போம். அதன் தலைமையை பொறுப்பாளரான மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதை முன்னெடுத்து நடத்தி செல்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதற்காக மற்ற தலைவர்கள் அவர் கூட போக மாட்டாங்கல்ல. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரோடு பணியாற்ற போகிறார்கள். ஆக இதில் வேறுபாடு ஏற்படுத்துவதை விமர்சனம் செய்வதை நான் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கட்சியின் என்ன நிலைப்பாடோ அது அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதை மாநில தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சகோதரர் அண்ணாமலை தெளிவாகவே சொல்லிவிட்டார் அது சொந்த கருத்து என்று. கட்சியின் கருத்தாக இருந்தால்தான் நாம் அதுக்கு பதில் சொல்லணும். அது சொந்த கருத்தாக இருக்கும்போது சொந்த கருத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல, அது கட்சியின் கருத்து இல்ல. நான் தெளிவா கட்சியின் கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து சொன்னார்களோ அதுதான் கட்சியின் கருத்து. மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரோ அதுதான் கட்சியின் கருத்து. அதிகாரப்பூர்வமான தலைவர் சொல்வதுதான் கட்சியின் கருத்து. அது அவர் தனி கருத்து என்று அவர் சொல்லிவிட்டார். பல்வேறு விஷயங்கள் அதிமுக குறித்து விமர்சித்தனாலதான் கூட்டணியில இருந்து வெளியே போயிருந்தாங்க. இதே போன்று இன்னும் வருகாலங்களிலும் இதே மாதிரி பேசினா அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படும். கூட்டணிக்கான ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமா உருவாகும். இது எதிர்கட்சிகள் தான் பத்திரிகை சகோதரர்கள் கேட்கிற கேள்வியே உடனே அதை திரித்து அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு உடனே கூட்டணி விரிசல் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. தெளிவாக ஒரு கூட்டணியை அமைத்து அதற்காக தெளிவான விளக்கத்தை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதை கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தலைவர்களுக்கும் தெரியும், கூட்டணி கட்சி சார்ந்த மற்ற தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றால் போல உருவெடுக்கும். இங்கே அதிமுகவின் தலைமையில் உருவெடுத்திருக்கிறது. அதற்காக மற்ற தலைவர்களும் அவர்களோடு பணியாற்ற மற்ற தலைவர்களும் அதே மரியாதையோடு அவரோடு பணியாற்றுவார்கள், பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கட்சியின் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே போட்டி போடும். அதன் தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இது போட்டி போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக மற்றவர்கள் எல்லாம் ஒன்றும் மரியாதை குறைவாகல, அதே மரியாதையோடு அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவார்கள். கூட்டணி குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை பேசாம இருந்தா கூட்டணி ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதற்கு நான் கருத்து சொல்ல விரும்பல. அவரவர்களின் கருத்தை சொல்வதற்கு நான் இங்க இல்ல. கட்சியின் கருத்து எதையோ நான் அதை வழிமொழிவேன். தனிப்பட்ட கருத்துக்களை விமர்சனம் செய்வதற்கு நான் இங்க இல்லை. நான் சொல்வது கட்சியின் கருத்து ஏதோ அதை நான் வழிமொழிகிறேன். நான் வழிமொழிவது அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னதோ நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னதோ அதைத்தான் நான் வழிமொழிக்கிறேன். புதிய தலைவர் தலைமையில புதிய நிர்வாகம் அமைய இருக்கிறதா சொன்னீங்க, அது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளதான் சொன்னீங்க. அப்ப புதிய தலைவருக்கு பழைய நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தரல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒத்துழைப்பு
இவருக்கு புதிய தலைவருக்கு ஒரு புதுசா ஒத்துழைப்பு தர அப்படின்னு இல்லை. ஒரு தலைவர் நிர்வாகம் வந்ததுன்னா எல்லாமே மாறும். பழைய நிர்வாகத்தினர் இருக்கிற கிடையாது. ஒரு கட்சி தலைவர் வந்தால், எங்கள் கட்சியோட அடிப்படை கட்டமைப்பு அப்படி, ஒரு தலைவர் வந்தால் நிர்வாகம் முழுவதும் மாறும். செயற்குழு உறுப்பினர்கள் மாறுவாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறுவாங்க. இப்போ டெமோக்ராட்டிக்கலாக எங்கள் கட்சியில் மண்டல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால் இது கட்சியோட இயல்பான நடவடிக்கை தான். இதில் ஒன்றும் தவறு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே தலைவர்களாக இருந்ததுனால எங்ககிட்ட இருந்து சில கருத்துக்களை கேட்கிறார்கள், அவ்வளவுதான். ஐயா ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணி வேணாம், அதிமுக கூட்டணி போலான்னு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியிருந்ததா சொன்னாங்க. இப்ப பாமக பாஜக கூட்டணியில இருக்கா? தேமுதிக பாஜகவோட பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது வர தயாரா இருக்காங்களா? அவங்களுடைய கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக தமிழகத்தில் போட்டி போடும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், இணைய வருவார்கள் என்பது இணைய வருவார்கள். ஆக ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதுதான் வெற்றி பெறும், அதுதான் தேர்தலை சந்திக்கும். அதற்குள் யாரெல்லாம் வருவார்களோ பொறுத்திருந்து பார்ப்போம், அவ்வளவுதான்.